Dear students, நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டுட்டோரியல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் 1 ஹிந்தி சாப்டர் 1 உடைய கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரோட நேம் வந்து உங்களுக்கு தெரியும், மீனா கா பரிவார். அதே மாதிரி लेखिका का नाम मालती देवी, पाठ का नाम मीना का परिवार, लेखिका का नाम मालती देवी. ஓகே, இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் வந்து எழுதியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் வந்து ரீட் பண்றேன், அதோடைய ஆன்சரையும் சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய எக்ஸசைஸ் நோட்ல, ஹோம்ஒர்க் நோட்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க, எழுதி படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாருங்க. இஸ் கஹானி மே கौन कौन है? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டோரி பார்த்தோம், மீனாவுடைய ஃபேமிலியை பத்தி பார்த்தோம். மீனாவுடைய ஃபேமிலியில அவனுடைய தம்பி திவாகர், தாதா தாதி, சாச்சா, மாதா பிதா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து அதை பேஸ் பண்ணி தான். இஸ் கஹானிமே கौन कौन है? இந்த கதையில வரக்கூடிய கேரக்டர்ஸ் யாரெல்லாம்? இஸ் கஹானிமே தாதா दादी माता पिता मीना और दिवाकर है. इस कहानी में कौन कौन है? நீ கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதணும். इस कहानी में दादा दादी माता पिता मीना और दिवाकर है. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின், இந்த எல்லா கொஸ்டினுமே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க, எப்படியும் கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின், மீனா கே பாய் கா நாம் கியா ஹை? பாய் அப்படின்னா பிரதர். அந்த கதையில மீனாவுடைய தம்பி பேர் என்ன? மீனா கே பாய் கா நாம் திவாகர் ஹை. சரி, உனக்கு வந்து ஒரு டவுட் வரும், பாய் அப்படின்னா பிரதர், எல்டர் பிரதர், யங்கர் பிரதர்னு இருக்குல்ல, அப்போ அது எப்படி சொல்லணும்? சோட்டா பாய், படா பாய். ஓகேவா? இதுல வந்து சிம்பிளா பாய், ஒரே ஒரு தம்பி இருக்கிறதுனால பாயின்னே கேட்டாங்க. சோ நம்ம என்ன பண்றோம், மீனா கே பாய் கா நாம் திவாகர் ஹை அப்படின்னு கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதுறோம். ஓகேவா? थर्ड क्वेश्चन, आप अपने घर में कहाँ कहाँ छिप सकते हैं? இப்ப இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்கன்னா, இந்த ஸ்டோரியில மீனாவும் திவாகரும் என்ன பண்ணுவாங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒளிஞ்சு விளையாடுவாங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்கல்ல. சோ சிப்கர் கேல்னா அப்படின்னா மறைஞ்சு ஒளிஞ்சிருந்து விளையாடுறது. உங்க வீட்டுல நீங்க எங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்து விளையாடுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து டேபிளுக்கு கீழே, செவுத்துக்கு பின்னாடி, செவுரு இருக்கும்ல அதுக்கு பின்னாடி, ஒவ்வொரு செவுத்துக்கும் பின்னாடி ஒளிஞ்சு விளையாடலாம். சோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க வேற எதுவும் இருக்கு, ஆன்சர் இருக்குன்னா எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? நீங்க எங்க ஒளிஞ்சு விளையாடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி, சோஃபாவுக்கு பின்னாடி, அப்படி நீங்க சொல்லலாம். आप अपने घर में कहाँ कहाँ छिप सकते हैं? सो இதுக்கு ஆன்சர் வந்து, मैं मेरे घर में दीवार के पीछे टेबल के नीचे छिप सकता हूँ அப்படின்னு நான் போட்டிருக்கேன். दीवार के पीछे टेबल के नीचेன்னு போட்டிருக்கேன். சோ நீங்க இத வந்து மாத்தணும், வேற ஆன்சர் எழுதணும்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஒரே ஒரு செகண்ட். टेबल के नीचे, டேபிள் கே நீச்சே சிப் சக்தாகும். இப்ப இதுல வந்து பாயா இருந்தா சிப் சக்தாகும் சொல்லணும், கேர்ளா இருந்தா छिप सकती हूँ. मैं मेरे घर में दीवार के पीछे टेबल के नीचे छिप सकता हूँ. கேர்ளா இருந்தா, நீ சொல்றவங்க கேர்ள் ஆன்சர் கொடுக்கறதா இருந்தா, मैं मेरे घर में दीवार के पीछे टेबल के नीचे छिप सकती हूँ அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்,
एक दो तीन चार चाचा जी हमको करते प्यार அப்படின்னு அந்த பாட்டு வருதுல்ல, चाचा जी की जहक दादा नाना नानी और अपने परिवार के अन्य लोगों के लिए इन பக்தியோं को गाइए அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இதுல வந்து ரெண்டே ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க. एक दो तीन चार चाचा जी हमको करते प्यार. இந்த இடத்துல சாச்சாஜி அப்படிங்கிற இடத்துல நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நவுனை எடுத்துட்டு தாதா போட்டு எழுதணும். அடுத்த ரெண்டு லைன்ல நானா போட்டு எழுதணும், நானி போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் நீ சொல்லணும்னு நினைக்கிறியோ அந்த ரிலேஷனை அதுல போட்டு சொல்லலாம். சோ சாச்சாஜி அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அப்பாவுடைய தம்பி. தாதா அப்படின்னா அப்பாவுடைய அப்பா, அவங்கள தாதான்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய அம்மாவை தாதின்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய அப்பாவை நானா, உங்க அம்மாவுடைய அம்மாவை நானி. நான் யாரெல்லாம் இங்க ரிலேஷன்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாருங்க. 1 2 3 4 दादाजी हमको करते प्यार. 1 2 3 4 दादी जी हमको करते प्यार. 1 2 3 4 चाचा जी नाना जी हमको करते प्यार. 1 2 3 4 नानी जी हमको करते प्यार. 1 2 3 4 चाची जी हमको करते प्यार. चाचा चाची, नाना नानी, दादा दादी, மாதா பிதா. ஓகேவா? இந்த ஜெண்டரையும் படிச்சுக்கோங்க. ஜெண்டர் வச்சும் என்ன வரும்னா கொஸ்டின் வரும், மேட்ச் வரும், கொஸ்டின் ஃபில்லப் வரும். ஜெண்டர் அப்படின்னா ஃபீமேல் மேல் அதை சொல்றது. ஓகேவா? ஹிந்தில வந்து லிங்க் பதலோ அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க் அப்படின்னா ஜெண்டர். இந்த லிங்க் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நவுன், ப்ரொனவுன், அதாவது சர்வநாம், சஞ்ஞா, இந்த கிராமர்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேணாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நோட்டிஃபிகேஷன் அடுத்து நான் என்ன வீடியோ போடுறேங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.